வீட்டை விட்டு ஓடி போன ஹீரோ 3 வருஷம் கழிச்சு பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு ஊருக்கு வர அங்க வீட்ல எல்லாரும் அவளை தடவை பாக்குறதால மொத்த குடும்பமும் அவளை ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. நீ எந்த ஊருமா, என்ன ஜாதி, சமைக்க தெரியுமா, எப்படி லவ் பண்ணீங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆசிரமத்துல தான் வளர்ந்தான்னு தெரிய வர அதோட அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் கேட்க முடியல. எப்படியோ வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு நல்ல ஃபேமிலி கிடைச்சிட்டாங்க. அதனால இங்க எப்படியாவது நல்ல பொண்ணா நடந்துகிட்டு நம்ம சிறந்த மருமகன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்றா. அதுக்காக காலையில சீக்கிரமே எந்திரிச்சு ரெடியாகி வந்தா அங்க ஏற்கனவே இவளுக்கு முன்னாடி மொத்த குடும்பமும் எந்திரிச்சு ரெடியாகி சாமி கும்பிட்டு இருக்காங்க. சரி, வீட்டுக்கு புது மருமக வந்திருக்கா, அவளை விட்டு துளசிக்கு பொட்டு வைக்க சொல்லுவோம்னு சொல்ல அவ பார்த்தா துளசி செடிக்கு வைக்க சொன்னாங்கன்னு கூட தெரியாம மாமியாருக்கு பொட்டு வைக்க போறா. அடுத்து விளக்கேத்த சொன்னா விளக்கேத்திட்டு தீக்குச்சிய வாயால அணைச்சிடுறா. அதை பார்த்துட்டு மாமியாருக்கும் பாட்டிக்கும் கடுப்பாயிடுதா. இதுல எங்க இருந்து சிறந்த மருமகள் ஆகிறது? அப்படியே ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு நினைச்சாலும் இவளுக்கு போட்டியா அந்த வீட்டுல ஒரு சீனியர் மருமக இருக்கா. விடிய காலையில எல்லாருக்கும் முன்னாடியே எந்திரிச்சு பால் கறக்கிறது, காஃபி போட்டு குடுக்கறதுல இருந்து சமைக்கிறது, வீட்டோட அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிறதுன்னு அவதான் அந்த வீட்டோட ஆல்ரவுண்டரா இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இவகிட்ட சோலோவா அடி ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சுடுதா. அதனால ஹீரோயின் உடனே ஊர்ல இருந்து அவளோட ஃப்ரெண்டை வர வைக்கிறா. அவங்களுக்கு ஒரு ரூம் எடுத்து கொடுத்து சமைக்க வச்சு அதை பார்சலா வாங்கி அதை அப்படியே இவ சமைச்ச மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறா. அதை பார்த்துட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுது. அதோட அவளோட சாப்பாடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரெண்டை நடுராத்திரி வீட்டுக்கு வர வச்சு கோலம் போட்டு ஏதோ இவளே போட்ட மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறா. வெளியில காசு கொடுத்து பசும்பால் வாங்கிட்டு இவ கறந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்க இவளோட திறமையெல்லாம் பார்த்து மொத்த குடும்பமும் ஆச்சரியமாயிடுது. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிச்சு போயிடுதா. அதனால அவ மேல ஒரு நம்பிக்கை வந்து குடும்பத்தோட பாரம்பரிய நெக்லஸா அவளுக்கு போட்டு விடுறாங்க. அதுல மொத மருமகளுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிடுது.